தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. இன்றைய பதிவு ஒரு குடும்பம் திசை மாறுகிறது என்ற அடிப்படையில் ஒரு குடும்பத்தினுடைய ஒரு 3 ஜாதகத்தை ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த தம்பதியருக்கு கணவன் மனைவிக்கு திருமணம் நடந்த காலத்தை அந்த முகூர்த்தம் அப்படிங்கிறதையும் நாம் தொடர்ந்து ஒரு 4 வீடியோக்களாக பதிவிட போகிறோம். இதில் முதல்ல கணவர் ஜாதகத்தை நம்ம இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்ப்போம். முதல்ல இந்த ஜாதகத்தை நீங்கள் ஸ்க்ரீனில் இப்போ பாருங்கள். ஜாதகர் பிறந்த தேதி 2/12/1992 2:25 AM, பிறந்த ஊர் கள்ளக்குறிச்சி, அஷ்டம திதியில் பிறந்திருக்கிறார். இப்போ ராசி கட்டத்திலே நான் விளக்கமாக சொல்கிறேன். கன்னியா லக்னம், லக்னத்தில் குரு, 2ஆம் இடத்துல புதன், 3ஆம் இடத்துல சூரியனும் ராகும், 4ஆம் இடத்துல சுக்கிரன், 5ஆம் இடத்துல சனி, 6ஆம் இடத்துல சந்திரன், 9ஆம் இடத்துல கேது, 11ஆம் இடத்துல செவ்வாய். இது ஜாதகத்தினுடைய கட்டம். நீங்கள் ராசி கட்டம் இதில் பார்த்துட்டீங்க. இப்போ நவாம்ச கட்டம் நான் இப்போ சொல்கிறேன், அதையும் நீங்கள் குறிச்சிக்கோங்க. லக்னம் உங்களுக்கு மிதுன லக்னம். லக்னத்தில் புதனும் சனியும், சிம்மத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சூரியன், தனுசில் சுக்கிரன், மகரத்தில் சந்திரன், மீனத்தில் ராகு. இது நவாம்ச கட்டம். இப்போ ஜாதகனுடைய ஜென்ம நட்சத்திரம் சதயம், ஜென்ம லக்னம் கன்னி. ஜனன காலத்தில் ராகு திசை இருப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 வருடம் 10 மாதம் 20 நாள். இன்றைய பதிவிட்டப்பட வேண்டிய தேதி உங்களுக்கு 1/7/2026. இந்த தேதியில் ஜாதகருக்கு வயசு 33 வருடம் 7 மாதம் அப்படின்னு கணக்கு வச்சுக்காங்க. இப்போ இந்த ஜாதகத்தில் நம்ம இந்த ஜாதகம் ஏன் பிரிவினை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் வந்திருக்குது அப்படிங்கிறது, இந்த ஜாதகம் எப்படியெல்லாம் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை நம்ம பார்ப்போம். ஜாதகர் லக்னம் கன்னி லக்னம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு ஜாதகத்தில் முதல்ல பார்க்கக்கூடியது லக்னமும் லக்னாதிபதியும் நம்ம பார்க்கணும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது லக்னத்தில் குரு உட்கார்ந்துருக்கிறது சிறப்பு, லக்னாபதி புதன் 2ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது சிறப்பு. இது பொதுவான பலன். ஆனால் இந்த லக்னத்திற்கு பாதகாதிபதி சொல்லக்கூடிய குரு லக்னத்தில் இருப்பது சிறப்பானதாக இல்லை. அதே போல புதன் 2ஆம் இடத்துல இருக்கிறார், லக்னாதிபதி 2இல் இருப்பது சிறப்பு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ இவருக்கு கல்வி, அறிவு, பொருளாதாரம் அப்படிங்கிறத அடிப்படையில் பார்க்கும்போது எந்த பிரச்சனையும் ஜாதகருக்கு இல்லை. அப்போ குடும்பம் பிரச்சனை தருமா அப்படின்னா கண்டிப்பாக தரக்கூடிய சூழ்நிலையை அந்த ஜாதகம் எப்படி சந்திக்க போகிறது என்ற அமைப்பில் நாம் அடுத்தடுத்த செய்திகளை தரும்பொழுது, இப்போ இந்த குடும்பம் பாதிக்கப்படுகிறது அப்படிங்கிறத எந்த அமைப்பில் பாதிக்கப்படுகிறத நம்ம தொடர்ந்து பார்க்கும் பொழுது அதை நம்ம விரிவாக பேசுவோம். இப்போ இந்த ஜாதகத்தை சுபகிரகங்கள், லக்னாதிபதிய சுபகிரகங்கள் சுப வீட்டில் இருந்தால் ஒரு நல்ல பலனை லக்னாதிபதி அனுபவிப்பார் அப்படிங்கிறது எல்லளவும் மாற்று கருத்து இல்லை. அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது புதன் 2ஆம் இடத்துல சுக்கிரனுடைய வீட்டில் தான் உட்கார்ந்துருக்கிறாரு, நல்ல அமைப்பை பெறுகிறார், ரைட்டு, ஓகே. ஆனால் சனி லக்னத்திற்கு 5ஆம் வீட்டில் உட்காந்து தன்னுடைய 10ஆம் பார்வையை 2ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, லக்னாதிபதியும் பார்க்குறாரு. அப்போ ஒரு பாவகிரகம் பலமாய் நின்று அது பார்க்கக்கூடிய இடம் 2ஆம் இடமாக இருப்பதனால் இங்கே ஒரு லக்னத்திற்கும் அந்த பாவத்திற்கும் கண்டிப்பாக ஒரு பிரச்சனையை அந்த திசையை ஏற்படுத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ இந்த சனி திசை வரும் காலத்தில் இந்த ஜாதகருக்கு ஒரு பிரச்சனையை தரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு. அப்போ ராகு ஒரு 10 வருடம் 11 வருஷமாக வச்சுக்கோம் ராகு. அடுத்தது
குரு ஒரு 16 வருடம். அப்போ 27 வருடம் வரைக்கும் இந்த ஜாதகத்தில் பெரிய ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். சனி திசை என்ற ஒரு காலகட்டத்தில் இருந்து இந்த ஜாதகருக்கு பிரச்சனை தொடங்க போகுது அப்படின்னு. அப்போ பிரச்சனை வருது அப்படின்னா குடும்பம் வந்தால் தானே பிரச்சனை வரும். குடும்பம் வராதுக்கு முன்னாடி பிரச்சனை வர்றதில்ல. அப்போ குடும்பமும் அமைந்து அவர் ஏன்னா சனி 5ஆம் அதிபதியாக வர ஒரு குழந்தை பிறந்ததுக்கு பின்னாடி இந்த ஜாதகம் ஒரு பிரிவினையை சந்திக்க போகிறது, அந்த குடும்பம் பிரச்சனையாக போகிறது அப்படிங்கிறத எப்படி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி நின்ற நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம். அந்த சனி நின்ற நட்சத்திரத்திற்கு 22வது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம். அந்த விசாக நட்சத்திரத்தில் புதன் உட்கார்ந்துருக்கிறார். லக்னாதிபதி என்று சொல்லக்கூடியவர் குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்து 5ஆம் அதிபதியினுடைய தொடர்பு 7ஆம் அதிபதியினுடைய தொடர்பும் அங்கே பெறுகிறார் இல்லையா? அப்போ குரு 7ஆம் அதிபதி பாதகாதிபதி உட்கார்ந்துருக்கார். அப்போ குருனுடைய நட்சத்திரத்தில் தானே புதன் உட்கார்ந்துருக்காரு. அப்போ குருவும் இங்கே தொடர்பு வருகிறார். அப்போ 4ஆம் அதிபதியும் குருவே ஆகிறதுனால இந்த ஜாதகருக்கு சுகஸ்தானம் பாதிக்கப்படுகிறது, கௌரவம் பாதிக்கப்படுகிறது, குடும்பம் பாதிக்கப்படுகிறது, மனைவியால் பாதிக்கப்படும். அந்த சூழ்நிலையை இந்த தசாபுத்தி உருவாக்கி தருகிறது. அப்போ சனி திசை வரும்போது உருவாக்குறது. சரி, பர்டிகுலராக ஏன் கேது புத்தியில் இது நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கேது லக்னத்திற்கு பாக்கியாதிபதி என்ற அமைப்பில் இருக்கும்பொழுது பாக்கிய ஸ்தானத்தில் அமைந்திருக்கிறார் அந்த வீட்டு அதிபதி சுக்கிரன் லக்னத்திற்கு 4இல். அப்ப திசை வீடு கொடுத்தவனும் புத்திநாதனும் சனிக்கு எப்படி இருக்காங்க பார்த்தீங்கன்னா 2-12 அமைப்பை சுக்கிரனும் சனியும் கேதுவும் ஒன்றாக 1-5-9 என்ற அமைப்பிலும், கேது சுக்கிரனுக்கு 2 பேரும் 6-8 என்ற அமைப்பை பெறும் காலத்தில் அந்த மனைவி ஸ்தானமும் அந்த பாக்கிய ஸ்தானமும் அந்த குடும்பஸ்தானம் 2ஆம் இடமும் இந்த ஜாதகத்தில் பாதிக்கப்படுகிறது என்பதை நீங்கள் தெளிவாக நீங்கள் இப்போ புரிஞ்சிருக்கீங்க. சரி, ஒரு ஜாதகத்தில் புதனும் சனியும் வைநாசிக நட்சத்திரத்தை தொடர்பு படுத்தும் பொழுது அவை இரண்டும் நவாம்ச கட்டத்தில் ஒன்றை பார்த்து கொள்வதோ, ஒன்றுக்கொன்று திரிகோணத்தில் இருப்பதோ அல்லது ஒன்றாக சேர்ந்திருப்பதோ மிகப்பெரிய ஒரு குற்றத்தை ஏற்படுத்தும். அப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா நவாம்சத்தில் புதனும் சனியும் சேர்ந்து லக்னத்திலேயே உட்கார்ந்துருக்காங்க. அப்போ இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை தரக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சனி தன்னுடைய 3ஆம் பார்வையாக எங்க பார்க்குது? 7ஆம் இடத்தை பார்ப்பது குற்றம். அடுத்தது 7ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்ப்பதும், நீசம் வக்கரம் பெற்ற செவ்வாயை பார்ப்பதும், 10ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்ப்பதும் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதகத்தன்மையை ஏற்படுத்துகிறது. இதில் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, சனி தன்னுடைய 7ஆம் பார்வையாக 11ஆம் வீட்டில் நின்ற 3-8 பாவாதிபதியை பார்ப்பது, அந்த பாவாதிபதி நேசம் பெற்றிருப்பது மேலும் ஒரு பிரச்சனையை இண்டிகேட் பண்ணுது. சும்மா இருந்த செவ்வாயை சனி பார்ப்பதினால் அந்த செவ்வாய் பலம் பெற்று விடுகிறது. அப்படி பலம் பெற்ற ஒரு கிரகம் இந்த சனியினுடைய நட்சத்திரத்திலே அமைந்திருப்பது மிகப்பெரிய ஒரு குற்றம். அது மட்டுமல்லாமல் அந்த செவ்வாய் தன்னுடைய 4ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்ப்பதும் ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றம். அப்ப செவ்வாயும் புதனும் ஆல்ரெடி பகை கிரகம். அதுவும் அல்லாமல் செவ்வாய்
நேச வக்கரம் பெற்றிருப்பதினால் அதற்கு என்ன செய்வது என்று தெரியாமல் சனியினுடைய பார்வையினுடைய பலத்தினால் திக்குமுக்காட வைத்து செய்ய வேண்டிய செயலை செய்யாமல் தேவைக்கில்லாத செயல்களை செய்து பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய ஒரு நிலையை குடும்பத்தில் கொண்டு வந்து நிறுத்தும். அதே போல செவ்வாய் தன்னுடைய 7ஆம் பார்வையாக எங்க பார்க்குது? சனிவே பார்க்கறது, அதுவும் தப்பு. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய 8ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்ப்பது, அதுவும் தப்பு. அப்ப இதெல்லாமே அந்த செவ்வாய் சந்திரனுடைய வீட்டிலேயே நின்று அந்த சந்திரனை பார்ப்பது, நீசம் பெற்று பார்ப்பது, அந்த சந்திரன் ராகுனுடைய சாரத்தை நின்று பார்ப்பதும், அந்த ராகு செவ்வாயினுடைய வீட்டில் இருப்பதும் ஒரு மிகப்பெரிய ஒரு தோஷமான ஒரு சூழ்நிலை. ஏன் அப்படின்னா 3 8ஆம் அதிபதி ஒருவரே நீசம் என்ற தன்மை ஒருவரே ஆகி அவர் நீசம் பெறும் பொழுது 8ஆம் இடம் என்பது உடல் பலவீனத்தை குறிக்கக்கூடியது. 3ஆம் இடம் என்பது வீரியத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடமாகும். அந்த பார்வை அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஜாதகத்திற்கு வீரியத்தன்மை குறையும் அப்படிங்கிறது ஒரு பக்கம். சரி, அந்த வீரியத்தன்மையை உணவு மூலியமாக மருந்து மாத்திரை அமைப்பில் மூலயமா சரிப்படுத்தி கொள்ள முடியுமா அப்படின்னா அதை உடம்பு ஏற்றுக்கொள்ளாது என்பதை தான் இந்த ஜாதகம். அப்போ ஒரு ஜாதகத்திற்கு வீரிய காரியம் சித்தி ஆகணும் அப்படின்னா அந்த உடல் அதுக்கான தகவமைப்பை பெற்றதாக இல்லை. அப்போ எங்கேயோ ஒரு உடலில் பிரச்சனை இருக்கு, அதனாலேயுமே இந்த குடும்பத்தில் பிரச்சனை வருவதற்கான ஒரு அடிப்படை சூழலை உருவாக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே போல ஜாதகர் பிறந்தது அஷ்டமி திதி. எனவே அந்த திதி சூனிய வீடுகள் மிதுனம், கன்னி மற்றும் அந்த கன்னி லக்னமாக வருவதனால் 10ஆம் இடம் திதிசூனிய அமைப்பை பெறுவதனால் இந்த ஜாதகனுடைய மாமியாரும் ஜாதகனுடைய மனைவியும் ஜாதகரும் ஒரு சரியான ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருக்க முடியாது என்பதை இந்த ஜாதக அமைப்பு திதிசூனியம் சுட்டிக்காட்டுகிறது. அடுத்தது ஜாதகருக்கு 4 7ஆம் அதிபதி குரு அவர் திதிசூனிய அமைப்பை பெறுவதால் ஜாதகர் இவர்களோடு நெருங்கிய தொடர்பை வைத்து கொள்ள முடியாது. அப்ப மனைவியும் தாய், இவருடைய மாமியார், இவங்களோட ஜாதகர் ஒரு சரியான அண்டர்ஸ்டாண்டிங்கில் பேசி அவங்கள புரிய வைத்து தன்னுடைய வாழ்வை தொடர முடியும் அப்படின்னா கண்டிப்பாக தொடர முடியாது. அந்த அளவுக்கு சிக்கல் பிரச்சனையை ஒருவருக்கு ஒருவர் மாற்றி கிரியேட் பண்ணி விடுவாங்க. இவருக்கு 3 8 பலமில்லாத போனதுனால அவங்களுக்கு சமாளிக்க முடியாத ஒரு அமைப்பு ஜாதகத்துக்கு இருக்கு. அடுத்தது 3 8ஆம் பாவாதிபதி செவ்வாய் நீசம் பெறுவதால் வீரியத்தன்மை குறையும், உடல் பலம் அந்த பலத்தை மறுபடியும் ஏற்க முடியாது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்தோம். சரி, ரைட். ஒரு ஜாதகத்தில் 3 9ல் ராகு கேதுகள் நின்றால் அந்த ஜாதகர் தன்னுடைய பாக்கியத்தை அனுபவிக்க முடியாது அப்படிங்கிறத, நீண்ட நாள் அனுபவிக்க முடியாது அப்படிங்கிறதையும் இந்த ஜாதகத்திலிருந்து நமக்கு தெரியக்கூடிய கருத்துக்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு 11ஆம் வீடு சந்திரனுடைய வீடு. அந்த சந்திரன் லக்னத்திற்கு 6ல் போய் நிற்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் 3 8 கூடியவன் அந்த பலமிழந்து இருந்ததுனால சகோதர ஸ்தானத்திற்கு இந்த நபர்னுடைய இந்த ஜாதகனுடைய தாயினுடைய சகோதர அமைப்பு பலமிழந்து காணப்படுவதால் இந்த ஜாதகருக்கு பூர்வீக அதாவது தாய்வழி சொத்துக்கள் இந்த ஜாதகத்திற்கு வருவதற்கான வாய்ப்புகள் அமைந்திருந்தது. அதன்படி அவங்களுக்கு சொத்து கிடைச்சது. அதே போல ஒரு ஜாதகத்துல சுகஸ்தானாதிபதி பாதகாதிபதி வரவே கூடாது, 7ஆம் அதிபதியும் பாதகாதிபதியும் வரக்கூடாது. அப்படி வந்தா அவர் என்ன பண்ணுவாரு, தாயினோடையும் மனைவியோடையும் நெருங்கி பழகி தன்னுடைய கருத்துக்களையோ
அல்லது தன்னுடைய தேவைகளையோ பூர்த்தி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் ஜாதகர் தடுமாறுவார். அப்போ இதெல்லாம் வந்து இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா இந்த குடும்பம் சிதறுவதற்கு இந்த வதை, வைநாசிகம், திதி சூன்யம் இது எல்லாமே வந்து எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது இந்த ஜாதகத்தில் நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். நேயர்களே, அடுத்த பதிவில் இவருடைய மனைவி ஜாதகம், அடுத்த பதிவில் குழந்தை ஜாதகம், அப்புறமா முகூர்த்த ஜாதகம் அப்படின்னு 4 1/4, 2/4, 3/4, 4/4 அப்படின்னு ஒவ்வொரு ஜாதகமாக தொடர்ந்து வரும். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். மேலும் உங்களுக்கு ஜோதிட சம்பந்தமான சந்தேகம் இருந்தாலும், ஜாதகம் பார்க்கணுன்னு நீங்கள் விரும்பினாலும் என்னுடைய அலைபேசி எண் 95 85 32 80 32 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் இந்த ஆன்லைன் அபிராமி அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.